ஒரே ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொன்னால் நீங்கள் அத்தனை பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி இந்த ஆட்சி வரணுமா வேணாமான்ற முடிவை எடுத்துருவீங்க. நண்பர்களே, பிப்ரவரி 2024 டெல்லி காவல்துறை டெல்லியில் பசாய் தராப்பூர் என்ற இடத்தில் வைத்து ஒரு கோடவுனில் சோதனை நடத்துகிறாங்க. டெல்லி ஸ்பெஷல் செல்லு, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ உள்ளிட்ட பல்வேறு ஏஜென்சிஸ் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. டெல்லி காவல்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது இந்த ஆப்ரேஷன் முழுக்க முழுக்க என்சிபியோட ஆப்ரேஷனு. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்பது மத்திய அரசின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. என்சிபியோட ஆப்ரேஷனு நாங்கள் வெறுமனே சப்போர்ட் தான் கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஸோ டெல்லி காவல்துறை மற்றும் என்சிபி எல்லாம் சேர்ந்து 2 மாதங்களாக கண்காணித்து ஒரு கோடவுனை போய் ரைடு பண்ணுறாங்க. அந்த கோடவுனை போய் ரைடு பண்ணும்போது அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1700 கிலோ சூடோ எஃபிடிரின் என்ற போதைப்பொருள் தயாரிப்பதற்கான ஒரு மூலப்பொருளை கைப்பற்றுகிறார்கள். 1 கிலோ 2 கிலோ இல்லை, 1700 கிலோ சூடோ எஃபிடிரின். அங்கே அந்த கோடவுனில் அந்த போதைப்பொருளை கைப்பற்றிட்டு அந்த கோடவுனில் இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஏதி அது உங்களுக்கு இந்த போதைப்பொருள் யார் உங்களுக்கு மூளையாக செயல்படுறது, உங்கள் தலைவர் யாருன்னு கேட்கும்போது, சார் எங்கள் பாஸ் மெட்ராஸில் இருக்கார் சார், அவர் கட்சியில் பெரிய ஆள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு யார் அந்த பாஸ் என்று டெல்லி காவல்துறை மற்றும் என்சிபி விசாரணை தொடங்கினால், திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி, அதாவது வெளிநாட்டிலெல்லாம் திமுக வளர்க்குறாங்களாம், அந்த அயலக அணியின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஜாஃபர் சாதிக் என்பவர் தான் இந்த ஒட்டுமொத்த போதை கடத்தலுக்கும் மூளையாக இருப்பவர், அவர் தான் அதன் தலைவர் என்பது என்சிபியோட விசாரணையில் தெரிய வருது.